கடல் போல் வெள்ளம் போல் திரண்டிருக்கும் எனதருமை சப்ஸ்கிரைபர் பொதுமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிவிஎஸ் கேமிங் விசஸ் எஸ்ஆர்எம் ஒரு வெறித்தனமான ரிவெஞ்ச் மேட்சோட வந்திருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான வரும் டிங்குன்னு தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் டக்கு 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 என்று உங்களுக்கு வந்துவிடும். ஓகேவா? வேறு லெவலில் தரமான மூமெண்ட் அதில் கொடுத்துருப்போம். எந்த இடத்துல பெஸ்ட்டான ஒரு ஓபி ஷாட்டு ப்ரோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வாட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் இஷ்யூ வந்துருக்கும், பக்கா இருக்கும், நிறைய இடத்துல பக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நேராக ஓடிட்டே இருப்போமா, எப்படி செத்துருப்போம்னே தெரியாது. ஆனால் தேவையில்லாத செத்துருப்போம். ஆனால் எப்படி செத்துச்சுன்னு தெரியலையே கோபாலு அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணி நவுந்து தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செத்து போயிடும். சத்தியமாக அது ஹேக்கர் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. மொபைல் பிளேயரே ஹேக்கர் மாதிரி ப்ளே பண்ண முடியாதா என்ன? சரி, ஓகே, தள்ளிக்கிட்டு தெரிஞ்சாலும் டே எஸ்ஆருமே மண்டை வழியே பொக்கு பொக்குன்னு வைக்கிறேன்டா அப்படின்னு பிவிஎஸ் ப்ரோ பொக்கு பொக்குன்னு வச்சுக்கிட்டு எத்தனை ரவுண்டை கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையில்லாத இடத்துல நானே ஸ்கிப் பண்ணி விட்ருப்பேன். தரமான ஒரு லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு போச்சா 2 ரவுண்டு மண்டையை கழட்டி கையில் கொடுத்துட்டாரு. நமக்கு நெட்டு பக்கா லேட்டாக சாவரமா என்ன ஈர வெங்காயம்னு ஒன்றுமே புரியல. பட் ஆனால் செத்து போயிடுறோம். ஓகே, ரைட்டு. அப்படியே பிவிஎஸ் ஆர்மி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெறித்தனமான எண்டு வேற மாதிரி இருக்கும் நண்பா. வேற லெவலில் ஒரு ஃபினிஷிங் போடு, வேற மாதிரி ஷாட்டு, சரியான அடி, மண்டை காணாமல் போயிடுச்சு. ஏய், என் தலைவர் 2 அடி அடிச்சுக்கிறான், நீ 1 அடி அடிச்சதுக்கு ஓவர் சீன் போடுற அப்படின்னு நீ நினைப்பீங்க நண்பா. அப்படிலாம் இல்லை நண்பா, நம்மளும் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம்ல, அதை சொல்கிறதுக்கோசரம் தான் அப்படி பண்ணேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஃபன்னாக ஜாலியாக பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் பேசிக்கிட்டே விளையாண்ட மேட்ச் இது. இந்த மேட்ச்சு டைமிங் போனதே தெரில. ஆனால் ஓட தலைவரே என்னது இது, மண்டையை காணும், கிட்ட சுற்றிக்கிட்டு போகலாம், இல்லைனா இருக்கிற மண்டையும் காணாம போயிடும் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே போய் தடுமாறி எனக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவே பண்ணல நண்பா. இந்த இடத்த இப்படி தான் ஓடுமே, திரும்பி நின்று அடிச்சாரு, செத்து போச்சு. சரி, ரைட்டு. ஹேக்கை போட்டு வந்து விளாண்டுக்கிறாரியா, சரி விளாடு ப்ரோ. நீங்கள் ஹேக் போட்டு வந்து விளாண்டாலும் நான் அடிப்பேன் ப்ரோ அப்படி சும்மா சொன்னேங்க. ஹேக் எதுவும் கிடையாது, ஓகேவா? அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 76% பக்கம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ தான் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனே போகிறதில்ல. என்ன காரணம்னே தெரில. எக்கச்சக்கமான சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்துருச்சா இல்லையான்னு கண்டிப்பாக வந்திருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா டேரெக்டாக சேனலுக்குள்ளேயே விசிட் பண்ணி பார்த்துருங்க, ஓகேவா? டெய்லியும் பார்த்தீங்கன்னா 6 to 7 மணி ஷார்ப்பாக வீடியோ வந்துடும், ஓகேவா? அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது 3 ரவுண்டு போயிடுச்சுல, நல்ல டம்முன்னு அடிச்சிருப்பேன்னு நினைப்பீங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள், எப்படி சாவோம்னே தெரியாது. அதாவது எப்படி வருவேன் போவேனே தெரியாது, ஆனால் சாவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல தெரியுது. ஆனால் அந்த டைலாக்கே வேறு. நான் எங்கே வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம அடி வாங்கினா அதுக்கு ஒரு டைலாக் வச்சு அதை மறைக்க வேண்டியதுதான். அடி உழுவுது நண்பா, நின்றுட்டுக்கிற மாதிரி தள்ளிக்கிட்டு தான் ஆடுறாரு. அடி எப்படி தான் எட்டு அடிக்கிறாரு தெரில, ஹேக்கர் மாதிரி அடிக்கிறாரு. சரி, ஓகே, ரைட்டு. பதட்டப்படாதரா சாரம்ம. ஃபஸ்ட்டு கேம் பிளே வந்தாலும் பெஸ்ட்டு கேம் பிளே போடு வந்துட்டாப்ப. வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேஞ்சு தர கண்ணு எங்கடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டபுள் பேரல் மட்டும்தாயா. டபுள் ரேஞ்சுங்கிறதுனால அவ்வளோ தூரம் அடிச்சுக்குது. ஆனால் இந்த இடத்துலலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஷாட் அப்படின்னே சொல்லலாம். தலைவரும் பார்த்தீங்கன்னா மண்டையில் பொக்குன்னு வச்சு விடுவார், நம்மளும் அடிப்போம். ஆனால் யார் அடித்து செத்துருப்பாங்க அப்படிங்கிறத பாரு. இவ்வளோ அடி பில்டப் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீ தான் அடிச்சிருப்ப அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஃபன்னாக டிஸ்கார்டில் பேசிக்கிட்டு அப்படியே சூப்பராக விளாட்ன வேறு மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருந்துச்சு. அது மட்டும் லைவ் ஆடியோ தான் போடலான்னு பார்த்தேன், அதிகமாக நாங்கள் பேசவே இல்லையா, அதனால சரி, ஓகே, ரைட்டு அப்படின்ட்டு நம்ம ரீ ரெக்கார்டிங்கே கொடுத்துரு போடு. வேற மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் உட்பேக்கர் ஷாட்டு வேற மாதிரி. இதில் எந்த ஷாட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, பிவிஎஸ் ஆர்மி அண்ட் எஸ்ஆர்எம் ஆர்மி வேறு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிவிஎஸ் ஆர்மி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்கலாம், பிடிக்கலன்னா விட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனல் அதுவும் இல்லாமல் நிறைய, அதாவது ஒரு 76% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு 1M போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவர் சிக்கவே மாட்டுறாரு. நானும் ஓவர் மூமெண்ட்டுங்கிற மாரி முட்டி சத்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறேன். ஒரு டைம் அவர் ஒரு ஃபன்னு பண்ணியிருப்பாரு பாருங்க. ப்ரோ நான் மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் ப்ரோ, என்ன ப்ரோ என்னை அடிச்சு விட்டேன் அப்படின்னாரு. பார்த்தா அவர் நின்றுக்கிட்டு தான் இருந்தார். ஓகே ரைட்டு. ஹெல்மெட்டு பார்த்திங்களா எப்படி காணாமல் போச்சு? சத்தியமாக எனக்கு தெரியல நண்பா. நமக்கு நெட்டு பக்கா இல்லை நம்ம பிசி லேக் ஆகுதா, நான் கரெக்டாக ஆடுறேண்ணா இல்லை படுங்கேவலமாக அடி வாங்கி சாவறேண்ணா, எதுவுமே எனக்கு புரியல. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஒரு அடி உழுவோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா க்ளோவல் போட்டு ஜாலியாக ஆட்டுப்போம், தலைவர் என்னத்தான் ஆடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது தான் வானத்துக்கு போனதும் போச்சு, மண்டை காணாமல் போச்சு வேற மாதிரி. இந்த ஷாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாட். ஐயோ தலைவரே உன்னை விடவே கூடாது. பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு போயிட்டாரா, போச்சுரா அப்படின்ட்டு அப்படியே எகிரி ஒரே ஒரு அட்டம்ப்ட் தான் எடுப்பேன். நேராக வந்து இருந்தார், பொக்குன்னு மண்டை வழியே வந்து போச்சு. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, தெரியாமல் கொரட்டை பார்க்கல விழுந்துச்சு ப்ரோ அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே 6க்கு 6 இங்கே தாங்க இருக்குது ஒரு மேட்ரு. ஏய் எஸ்ஆர் மணி எப்படி ஜெயிச்சிட்றேன் நானும் பார்த்துட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி. அவரும் மாட்ட மாட்டார், நானும் அடிக்க மாட்டேன், அவரும் அடிக்க மாட்டார். கடைசி வரைக்கும் போய் 4-5 பக்கு ஷாட்டை தாண்டி அதுக்கப்புறம் போராடி அவர் ஸ்டக்கப் ஆகி ஜாஸ்திக்கு பட்டனை தெரியாமல் அமைக்கி நின்று அதுக்கப்புறம் எப்படி அடி வாங்கி எப்பா நான் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா கழிச்சு போச்சுல. ஓகே ரைட்டு, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நேற்று டேஞ்சருக்கு மொபைல் வாங்கி கொடுத்த அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க கமெண்டில். உண்மையிலே அதை பார்க்கும்போது நமக்கு இவன் ஒருத்தன் மட்டும், டேஞ்சர் ஒருத்தன் மட்டும் நண்பலாடா, நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கடா அப்படின்னு ஒரு மாதிரி சரியான ஃபீல் ஆச்சு நண்பா. சத்தியமாக நீங்களாம் கிடச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த எஸ்ஆர்எம் ஃபேமிலி கிடச்சதுக்கு நான் எவ்வளோ வரம் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்களாம் எனக்கு வர மாதிரி. ஒரே ஒரு விஷயந்தான் நான் லைஃபுக்கு சொல்ல வரேன் நண்பா. ஏதாவது ஒரு இடத்த உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மனுஷனாக பிறந்துட்டா பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும். அது வரைக்கும் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காம, ஒருத்தரை கேலி பண்ணாமல், ஒருத்தரை அவமானப்படுத்தாமல், ஏழை பணக்காரன்னு பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம உண்மையாக நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். ஓகேவா? அதை விட வேறு ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணிங்கனாலுமே நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு இல்லை. மனிதனாக இருங்க, இருந்தால் உதவுங்க, இல்லைன்னா உங்களோட வேலையை பாருங்கள். யாரையும் எதுக்காகவும் அவமானப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க, கேலி கிண்டல் எதுவும் வேணாம். எத்தனை பக்ஸாட்டு பார்த்தீங்களா? சத்தியமாக நான் வெறுத்தே போயிட்டேன். போகிறோன்ட்டு லாஸ்ட்டாக சும்மா அடித்தா அது ஹெட் விழுந்து போச்சு. சரி ஓகே நண்பா.